வரட்டுங்க வர வரைக்கும் நமக்கு நல்லதுதான். எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா அறுவடை பண்ணி ஃப்ரெஷ்ஷா சமைக்க போறோம். வாங்க அறுவடையே இங்க இருந்தே ஆரம்பிச்சோம். நல்லா இலசா கொழு கொழுன்னு இருக்குது, பொரிச்சு நாம இன்னைக்கு செய்யறோம். ஆமா, இவ்வளவு நாள் குழந்தையாடு புடுங்கவே மனசு வரல, ரசிச்சு முடிச்சிட்டோம். இனி சமைச்சிடலாம். எப்பா இந்த ரத்தக்கீரை மேலே எனக்கு கண்ணெல்லாம் எப்படா பொரிப்போன்னு ஆகி போச்சு. ஆமா, மேல இருக்கிறதெல்லாம் அப்படி இழுத்து விட்டேசு, அடி இருக்கிறதெல்லாம் வைக்காது 2 நாள். ஆமா, அதான் அந்த பெருசை மட்டுமா பார்த்துதான் பொரிக்கிறேன். நல்ல இளங்கீரை, என்னோடது ஒரு கலர், எங்க அத்தை இது ஒரு கலர், அங்க ஒரு கலர், முழு பச்சை கலர் ஒண்ணு இருக்குது. இந்த மேல இருக்கிறதெல்லாம் பொரிச்சிடறோம்ல, இந்த 2 நாள் வர இதே மாதிரி மறுபடியும் தும் தும்னு வந்துடும். ஆமா, குட்டையா இருக்கிறதெல்லாம் பாருங்க, அடுத்தடுத்துக்கு அப்படியே ரெடியாகி வெளிச்சமா இருக்கிறதுக்கு சீக்கிரம் வந்துரு. இங்கே பாருங்கங்க, 2 கட்டு கீரை. நம்ம பண்ணின அத்தனை வேலைக்கும், அதுவும் எந்த உரம் போடாம எந்த மருந்து அடிக்காம நம்ம மண்ணிலேயே ரெடி பண்ணி, இங்க பாருங்க சூப்பரா 2 கட்டு கீரை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதை சமைச்சு நம்ம சாப்பிட்டு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தாலே போதும். அதுல இருக்க சந்தோஷம் வேற எதுல இருக்க போகுது. பாருங்க பாருங்க, அது இந்த கலரே எனக்கு மயக்கி குப்புற படுக்க வச்சிட மாட்டேங்குது. கலருக்குள்ளா இருக்கு சூப்பரா. 2 கட்டு கீரை நம்ம முதன்னு இந்த ரெடி பண்ணி ஸ்விம்மிங் பூல் ஆட்டன்னு சொன்னேன். நான் கூட நினைச்சேன் வருமா வராதுன்னா, நமக்கு எவ்வளவு கொடுத்துருக்கு. ஆமா, நேத்து மழை நல்லா, செடி எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே மலைச்சாரல் மாதிரி பெய்யுவாங்களா, அப்படியே அழகா ராத்திரி சூப்பரா அப்படியே எந்திரிச்சு நின்னுக்குச்சு செடிங்க எல்லாம். எல்லாமே அது கீரை பாருங்க, கீரை தான் ஒரு ஓட்டை இருக்கான்னு பாரு, இப்படி ஃப்ரெஷ்ஷா இருக்குது அப்படியே சூப்பரா. அப்புறம் பச்சை தண்டு கீரையும் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, நல்லா விளைஞ்சிருச்சு, நல்லா புடுங்குற ஸ்டேஜ் தான். ஆனா இதை நம்ம அரைக்கீரையும் போட்டிருக்கோம், சிறுகீரையும் போட்டிருக்கோங்க. அந்த டைம்ல எல்லாம் ஒட்டுக்கா பொரிச்சு கடைஞ்சிக்கலாம். இப்ப 2 வணக்கறீங்க, இதை வணக்கிக்கலாம். செங்கீரை ரெண்டுமே செங்கீரை, இது வெறும் செங்கீரை, அது ரத்த செங்கீரை. பொரியல் பண்ணிக்கலாங்க. இதை வணக்கி அதையெல்லாம் ஒரு நாள் புடுங்கி நம்ம கடைஞ்சிக்கலாம். இப்ப வாங்க நம்ம அடுத்து காயெல்லாம் போய் பண்ணுவோம். அரைக்கீரை சொட்ட சொட்டையா இருந்த மாதிரி இருந்ததுன்ட்டு, ஆனா அங்க பாருங்க நல்லா தளஞ்சு. அது ரைஸ் மழை வேற தூருதா, இதோட இந்த சிறுகீரை சூப்பரா இருக்குது. அப்படியே கடைஞ்சா கொல கொல கொலன்னு அப்படியே கொழுப்பாட்டு இருக்கும். களி தொட்டு அப்படியே டப்புக்குன்னு வாய்க்குள்ள போயிடும். ஆமா, எத்தனை உருண்டை போகுது. ஆமா, நல்லா இருக்குது. பொரிச்சுக்கலாம். களி ஒரு நாள் கிளை அதை பொரிச்சுக்கலாம். அவ்வளவுதாங்க, சைட் டிஷ்க்கு அறுவடை பண்ணியாச்சு. போய் இப்ப நம்ம மெயின் டிஷ்ஷுக்கு அறுவடை பண்ணலாம் வாங்க. நேற்று பொரிச்ச கையில இருக்குதுல்ல, அதையும் போட்டுக்கலாம். அதோட இந்த வாழைக்காய் 2 போட்டுக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா தக்காளி நல்லா திரண்டு இருக்குதுங்க, அதையும் பொரிச்சுக்கலாங்க. ஆப்பிளாட்டு ரைஸுங்க, ஒன்னு எத்த சோடு இருக்கு பாருங்க, எத்த சோடு இருக்குது வேற. 10 பழம் பார்த்தாலும் ஒன்று கூட நல்லா ஒரு நோவு ஒண்ணுக்குள்ள பாருங்க. அப்படியே ஆமா, கொலக்கட்டையேற்ற ரவுண்டா அப்படியே இருக்குது. குழந்தைகளை காப்பாற்ற மாதிரி இந்த செடி அது நைனா கூட பழத்தை அழகா காப்பாற்றி கொடுத்துருக்கு. போதும், இது இருக்கட்டும். இது அப்படியே பழுக்கிட்டு மறுபடியும் பொரிச்சுக்கலாம். அடுத்தது இங்க பாருங்க, மருதாணி எப்படி தம்மன்னு தளைஞ்சிருக்குது. கொழுன்னு சூப்பரா, மழை வந்தோடனே சூப்பரா இருக்கு. பிள்ளைகளுக்கு 2 நாள் அரைச்சு வச்சு விட்டுருவோம். ஆமா, நல்லா அப்படியே ஏன் திரிவாளை கை. ஆமா, நல்லா இருக்குது. சரி அத்தை, இதை பிடிங்க. ஏங்க 2 வாழைக்காய் உடச்சு கொடுங்க, கேமரா நான் முடிச்சுக்கிறேன். ஒரு 2 உடைங்க போதும். இன்னும் 2 உடை. உடைங்க. பொரியல் கூட வச்சிருந்தா பண்ணிக்கல பெண்ணு, அது ஃப்ரெஷ்ஷா உடைச்சுக்கலாங்க. சரி போதும். அப்போ நீர் வேற வடி. ஆமா, கார வட்டு பாத்து என்ன இவ்வளவு குட்டி குட்டியா நல்லா திரண்டு இருக்கு. பெருங்காய் அது உயரமா இருக்கு செட்டுல. இது நெசமா மொந்த வாழைன்னு நம்ப மாட்டாங்க. அது அங்க வாழ தாறு போட்டுட்டாரு அடிக்க நல்லா. அங்க பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க, மேல் பாரு, சும்மா ஒரு கை பெருங்காய் தான் இது அடிக்காய். அப்புறம் அது போதும் உள்ள ஓடுறக்கு. ஆமா, அடுத்தது அவரைக்காய்ங்க. அவரைக்காயும் போட்டாலும் சூப்பரா இருக்கும். இங்க காய் முத்து முத்தா பிடிச்சி கிடக்கு நல்லா. காய் வேறு தோட அருமையா இருக்கு. அப்படியே போதைசு காய் போது கொண்டா போதும். ஏன் இன்னும் காய் நிறைய இருக்குது. அது வேணுங்கீழ ஃப்ரெஷ்ஷாக பொரிச்சுக்கலாம். ஏன் கொண்டா எங்கள் வீட்டில் வச்சுட்டு கிடக்காட்டி அப்படின்னு. சரி, அப்பப்போ பொரிச்சுக்கலாம்.
இன்னும் காய் நிறைய இருக்குது, அப்புறம் போட்டுக்கலாம். இங்கே வருங்க இப்போவே எவ்வளோ காய் வந்துருச்சு. இன்னும் காய் இன்னும் அங்கெல்லாம் அவ்வளோ அரைக்கல காய் செடி பூரா பூவு காயின்னு எல்லாமே இருக்கு. வெள்ளை அழகேன்னு பூவை பாரு அழகாக பூத்து கிடக்கு. சரி வாங்க. அடுத்தது வந்து பாருங்க நுரப்பிக்கங்காய் எவ்வளோ அழகாக தொங்கிட்டு இருக்கு பாருங்க. நாங்கள் விதை போட்டு கொடியை வந்து இந்த தென்னை ஓலையில் ஏற்றி விட்டோங்க. ஏற்றி விட்டுட்டு என்னடா காயே காய்க்கலன்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். நேற்று காற்றும் மழையுமா இருந்ததுல கொடியோட அந்த காற்றுக்கு கீழே தொங்கி இருக்குது பாருங்க. இங்கே பாரு இது என்ன சிட்டு சோறக்கா ஒரு என்ன உருளைக்காய் சோறை என்ன சொல்றது, கருளை சோறை சிட்டு சோறை. காத்து அடி அடி அடிச்சு பிஞ்செல்லாம் பாரு அப்படியே கொட்டி போச்சு. இந்த காத்து நமக்கு எத்தனையோ ஒரு காய் இருந்தா நம்ம தெரியாது, ரெண்டு பொம்பளை ஊட்டு சிட்டு சோறை இருந்திருக்கு. ஆனா மேல சிட்டு சோறை பாருங்க, சிட்டு குட்டியா பிஞ்சு அழகா குட்டி குட்டியா காய்க்குது. இங்க இது நான் காயே இல்லைன்னு இருக்கிறேன். இந்த விதை போட்டோமே என்னாச்சு என்ன இது காய காண முத்தி போச்சு. இது வேணா பிஞ்சு எத்தோட தெரியுது, மேல வேற ஒண்ணு இருக்குது, நம்மளுக்கு கண்ணே தெரியல. அங்க இருக்கு பாருங்க தென்னை மரத்து மரப்புலன்னா போன வாக்குல போயிட்டு வாங்கன்னு விட்டா இங்க ஒரு பிஞ்சு காய், காயின்னு உச்சியிலையும் இருக்கு, பாத்தீங்கன்னா தெரியும் மரப்புல. இன்னும் இந்த காத்தடிக்காம இருக்கிறதே நமக்கு தெரிஞ்சிருக்காது. நேத்து அடிச்ச காத்துக்கு எல்லாம் இறங்கிருச்சு கீழே. பிஞ்சு காய் போட்டாட்டு நல்லா இருக்கும். சரி இதை அப்படியே விதைக்கி வச்சுக்கலாம். விதைக்கி வச்சுக்கலாம், இதை வேணா பொரிச்சுக்கலாம். இதே பொரிச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. காயெல்லாம் பொரிச்சு கொண்டு வந்து வச்சுட்டு உட்காந்தாச்சுங்க. அங்கே பருப்பை வந்து வேக போட்டு அடுப்பில் முன்னாடியே வெந்துட்டுருக்கு. நேற்று வந்து அறுவடை பண்ணியிருந்தோங்க. அந்த காயெல்லாம் இதுதான். நேற்று வந்து நம்ம மரத்தில் முருங்காய் பொரிச்சிருந்தோம், நல்லா பிஞ்சு காயாக அது இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முதன்னு அறுவடை பண்ண மேராக்காய் சௌ காய் இருந்தது வந்து முதன்னு நம்மளுக்கு வந்த காய் இதுவுமே இருக்குது. அப்புறம் வந்து கத்திரிக்காயிலே பார்த்திங்கன்னா வெள்ளை கத்திரிக்காய், நேற்று மடிப்பு கத்திரிக்காய் மடிப்பாக இருக்கும், அதில் வந்து நல்லா வெள்ளை அந்த கத்திரிக்காய் இருக்குது. அப்புறம் நேற்று வந்து அறுவடை பண்ணின மரவெண்டைக்காய் இருக்குது. அப்புறம் வந்து நேற்று முள்ளங்கி சிவப்பு முள்ளங்கி பொரிச்சோம் பார்த்தீங்களா, அது இருக்குது. எல்லாமே ரெடியாக இருக்குது. அப்புறம் நம்மளோட இதுவும் வந்து முதன்னு அறுவடை பண்ண பார்த்தீங்களா, அந்த பூசணிக்காய் தான் எல்லாம் இருக்குது. இன்னைக்கு பொரிச்ச காயும் கொஞ்சம் இருக்குது. இந்த வாழைக்காய், அவரைக்காய், அப்புறம் சிட்டு சொரை, அப்புறம் இது கரலா சொரையோட பிஞ்சு எல்லாத்தையும் போட்டு நீ ரெடி பண்ணிக்கலாம். அரிய ஆரம்பிச்சிடலாமாங்க? ஹரி நான் கீரை அதுக்குள்ள அரியறேன். இங்க வேறுங்க கலரு வெளியே சிவப்பு உள்ள வெள்ளை இல்லை. இங்க வேறுங்க எவ்வளோ அழகா இருக்கு. சிவப்பு முள்ளங்கி நல்லா இருக்கு, வெள்ளை முள்ளங்கியோட டேஸ்ட் நல்லா இருக்கு. இன்னைக்கு இதுதான் ஸ்பெஷலு. நம்ம தோட்டத்தில் முதன்னு அறுவடை மேராக்காய் சௌ காய் வாங்க. இங்கே நம்ம கடையில் வாங்குறதுல பெருசாக இருக்கும் கொட்டை உள்ள. இங்கே வருங்க நம்மளுக்கு இருக்குது குட்டியூண்டு கொட்டை. அடுத்த வருஷம் வர காய் கொஞ்சம் நல்லா வந்துடும். ஆமாம். இனி இதை பொரிச்சிட்டோம்ல, இனி காய் வைக்கிறது நல்லா வைக்கும். ஆமாம். அதை விட இந்த கொடியை விடுங்கிட்ட இன்னொரு கொடி நல்லா வந்துட்டு ஹெல்த்தியாக வருது. அது சரடு கட்டி இருக்கோம்ல டிசைனா, அதில் அந்த அகத்தி மரத்தில் இது பிஞ்சு தான் அப்படியே அரிஞ்சுக்கலாம். அரிஞ்சுக்கலாம் அப்படியே. அதில் என்ன இருக்கு? இங்கே அல்வாவாட்ட போகுது. பெரிய காய்னா தோல் சொரன்னு இருக்கும், இதனால குட்டி கணக்கான காய். முருங்காய் அலசாக இருக்க முடியாது, அந்த அளவுக்கு நார் இல்லை. ஆமாங்க, கம்மியாக தான் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து நம்மளோட ஸ்பெஷல் பூசணிக்காய் தான். புது வெரைட்டி போட்டு நம்ம முதன்னு அறுவடை பண்ணது. இது பேர் என்ன? அரசாணிக்காய்ங்கிறாங்க. இல்லை இது இந்த பூசணி பேர் என்னமோ ஆமாங்க. இது நாம பார்த்தா குடுவி என்னமோ பேர் போட்டு தான் வாங்கினோம். ஆனால் அந்த சொரக்காயாட்டம் தானே இருந்தது. நேற்று பொரிச்சப்ப பச்சை கலர்ல இருந்தது, திரண்டு போச்சுல, நல்ல கலர் வரும். பச்சை கலர்ல இருந்திருக்கும். இப்ப பாருங்க நல்லா மஞ்சள் கலர் ஆயிடுச்சு. இந்த பூசணி கலர் வந்துருச்சு. புதக்கிட்டின்னு வந்துருச்சு. விதைய பாருங்க எவ்வளோ விதை இருக்கு. விதை வேறு அருமையான விதை, பாலாட விதை வேறு. இது
இப்படின்னா புதக்கட்டின்னு ஓடுது. இது வறுத்து சாப்பிடலாங்க. நல்லதாம்மா அந்த இது நாங்களாம் சின்ன வயசுல திம்போம். ஆமா, இந்த இதை மட்டும் எடுத்துட்டோம்னா பப்பாளி பழம் கொண்டு போய் கொடுத்தோம்னா அப்படியே கடிச்சு ஏமாந்து போயிடும். இதையே சும்மாதிங்களா அப்படியே நல்லா தான் இருக்கும். நல்லா இருக்கும். நம்ம தான் சாப்பிட்ருக்கோம் இல்லையா அம்மா? பார்த்து சரி, இந்த விதையை எடுத்துக்கலாம். விதையை எடு. இந்த முறத்துல போடுங்க இந்த விதையை. தக்காளி போதுங்க. அதுல பருப்புல 2 போட்டு. சரி அப்படின்னா போதும். வணக்கத்துக்கு 2 போதும். வணக்கி கொட்டிட்டு கீரை இருந்தா வச்சுக்கலாம். முதல் காயை வணக்கலாம். அதுலயே வணக்கிறீங்க எடுத்து ஊற்றிட்டு பருப்பு அதில் வணக்கி விட்டு பருப்பு அள்ளு ஊற்றி. ஆமாம், பருப்பு வெந்துருச்சுல்ல? வெந்துருச்சு. நம்ம ஆரம்பிக்கும் போதே போட்டுட்டு அதனால வெந்து போச்சு. நல்லா இன்னும் நேரம். ஆமாம், எப்பவும் யாராவது ஒருத்தர் தான் அடுப்பு வேலையில் இருப்போம். இப்போ 2 பேரும் ஆளுக்கு 2 அடுப்பு இருக்குங்காட்டி 2 அடுப்புலேயும் வேலையை முடிச்சிடும். சீக்கிரம் வேலை முடியும்ல. இன்னைக்கு இந்த கீரை தான் நமக்கு ஹைலைட். ஆமாம், ஆர்கானிக்காக வளர்த்தி அதுவும் பொரிச்சோன்னே சாப்பிட போகிறேங்க. அதில் இருக்கிற திருப்தி எதுலேயும் வராது. நீ அடிக்கடி கீரை பார்த்துக்கலாம். பொறிக்க வந்துட்டே இருக்கு. கீரை பொறிக்கிறதுனா பறிக்கிறதுன்னு சொல்ல வேண்டியதானா? பொரிக்கிறதுன்னு சொல்றாங்க அப்படிங்கிறாங்க. நாம பொரிச்சு கொண்டாந்து அப்படியே பழகி போச்சு. அது ஒரு ஒரு ஊர்லயும் ஒரு ஸ்லாங் பேசுவாங்க பாத்தீங்களா? அதுல பொரிக்கிறதுனே சொல்லி பழகிருச்சு. நாங்கெல்லாம் கீரை பொரிக்கிறது காய் பொரிக்கிறதுன்னு அப்படியே சின்ன வயசுல இருந்து சொல்லி அப்படியே பழகிட்டோம். எங்க அம்மாயி எங்க மாமி எல்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க. அதனால எங்களுக்கு பறிக்கிறதுன்னு சொல்ல தெரியல, பொரிக்கிறதுன்னு சொல்லுவோம். வெங்காயம் முழுசாவே போட்டாச்சு. முழு வெங்காயம் சாப்பிட நல்லா. கீரை பார்த்தீங்கன்னா 2 விதமான கீரை. காய் பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் உள்ள காய் அத்தனையும் போட்டுருக்கோம். ஆமாம், காய் தான் இன்னைக்கு பல வகை காய். இது நம்ம தோட்டத்தில் என்னென்னலாம் இருந்துச்சோ புதுசாக அறுவடை பண்ணமோ எல்லாத்தையுமே இன்னைக்கு போட்டாச்சு. எல்லா காயும் பிச்சு அரிஞ்சு போட்டாச்சு. புது காய் போட்டிருக்கோம் இன்னைக்கு. இப்போ காயெல்லாம் போட்டுக்கலாங்க. இங்கே பாருங்க, இதுக்கு மேலே ஏதாவது ஒரு காய் போட்டிருந்தோன்னா குண்டாவே பத்தாது, அந்த அளவுக்கு ஃபுல்லாக இருக்கு. இப்படி எல்லா காயும் போட்டுங்க ஒரே குழம்ப வச்சுட்டோன்னு வைங்க, நமக்கு வேலையும் மிச்சம், அதை விட உடம்புக்கு ரொம்ப நல்லது. இன்னொரு ப்ளஸ் என்னன்னா, நம்மளே இயற்கையாக விளைவிச்சு சாப்பிட்றது இன்னும் ரொம்ப ஒரு ப்ளஸ். மருந்து உப்பு இல்லாதனால காய் டேஸ்ட்டு வரும் நல்லா. எல்லாம் ஒரே முட்டை வெட்டி போட்டு ஒரே குழம்பு வச்சிடலாம். இல்லைன்னா பொரியல் ஒன்று, குழம்பு ஒன்று, ரசம். இதுல ரசம் கேட்டாங்கன்னா மேல அப்படி தண்ணி மட்டும் எடுத்து ஊத்திக்கலாம். பொரியல் கேட்டா காய் சொல்லி காய மட்டும் இல்லையா அப்படி. சாம்பார் கேட்டா அடியில் குழம்புங்கிறது அள்ளி ஊத்திக்கலாம். எங்க இந்த குண்டால பாதி கீரை காணோம். அதெல்லாம் இளங்கீரை சுண்டிப்பா வச்சு அதான் போட்டோன்னே கொஞ்சம் முத்தக்கீரையா முழுக்க இருந்தது, உண்டுனா இருக்கு. இளங்கீரை எல்லாம் சுண்டி போனா கொஞ்சம் 2 கட்டுன்னா யாராவது நம்புவாங்களா? அங்க வாருங்க, ஆளுக்கு ஒரு தொட்டுக்கிறதுக்கு தான் ஆக மாட்டேன். கொஞ்சம் பேர் தான் போதும். டேஸ்ட் செம்மையா இருக்கு இளங்கீரை. பஞ்சம் இல்ல, கீரைக்கு தான் பஞ்சமாயிடுச்சு. ஆமா, இன்னும் 2 கீரை பொரிச்சிருந்தாலும் பத்தி இருக்காது. அவர் சாம்பார் காய் இத்தனை இருக்குதுல போதும், கொஞ்சம் கொஞ்சம் தொட்டுக்கலாம். பருப்பு கடையவே தேவையில்லைங்க, நல்லா பூ மாதிரி வெந்துருச்சுங்க. கரண்டி விட்டு 2 கலக்குனா நல்லா இதாயிடுச்சு. பூவாட்டம் வெந்து போனாவே போதும், ஆனால் கரைஞ்சிரு நல்லா அப்படியே காயோட வேவையில். அவ்வளோதாங்க, சாம்பார் தூள்ல போட்டு ஒரு கிளறி விட்டுட்டு நம்ம பருப்பு கொட்டிட வேண்டியதான். வேறு பதில் காய் வந்து தீந்து தாளிச்சுட்டேன். புளி ஊற்றோன்னே ஒரு கொதி வரைக்கும் புளி ஊற்றும்.
கீரை அப்படியே அல்வாமா என்ன மோப்பம் பிடிக்கிற? சாம்பார் மணக்குதா? வேக வேக மணக்குது. அப்படியா? மூக்க தூக்கிட்டு வர்றான் அப்படியே. ஏன்டா குருசாமி சாம்பார் அது எப்படி கரெக்டா எல்லாம் இறக்கி வைக்கல வந்துடுற மணந்துக்கிட்டு. அப்பதான் ரெடி ஆயிடுச்சுன்னு தெரியல. ஸ்டார்ட் பண்ணில வர்றது இல்ல, எல்லாம் இறக்கி வைக்கல. அதுதான் அவனோட மூக்கோட பவர். அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சுன்னு தெரிஞ்சிருச்சு. போலீஸ் நாய்க்கு பிச்சு வாங்கணும் மாட்டிருக்கு. மோப்பம் பிடிக்க அங்க போயில கம்முன்னு படுத்திருப்பான். ஆமா ஏசாமி டேய் குருசாமி பாலை மட்டும் ஆட்டுக்கு அப்படி என்னன்னு கேக்குறக்கு பதிலாம் அவர் திரும்பி கூட பாக்கல. அவன் கடுவு அவன் எங்கேயும் ரோட்ல ஆறு போறா மண்டையை கூட திருப்பல அவரு. கடுவா சட்டையோட ஏ ராக்கி 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 எம்பளத்தானோ அந்த அளவுக்கு உறங்கி போய் கிடக்குது. மயக்கத்துல இருக்கணும். ஊரை சுற்றிட்டு பார்த்தா வந்து படுத்துது. நாமெல்லாம் எங்கே இருக்குன்னு தெரியல. நல்லா கொதிக்கி இந்த புளியை ஊற்றிடுவோம். புளி ஊற்றி ஒரு கொதி வந்தால் தீர்ந்துது. காய் வெந்துருச்சுன்னு பார்த்துடலாங்க. பாரு வாழைக்காய், கத்திரிக்காய், முருங்காய், ஜவுச்சவுக்காய், நீங்க சொல்ற மாதிரி நம்ம பழக்காய் போட்டிருக்கோம். எல்லாம் வெந்துருச்சான்னு பாக்கணும்னா ஒன்னொரு பீஸா நான் தட்டுல வச்சுதான் பாக்கணும். இல்ல எல்லா காயும் வெந்திருந்தாலும் ஒரு காய் அமுச்சு பார்த்தாவே முக்கியமா இந்த முள்ளங்கி மட்டும் பாத்துக்கலாம். அதுதான் கொஞ்சம் லேட்டா. எல்லா காய்க்கும் பொதுவா முள்ளங்கி மட்டும் பாத்துக்கலாம். அதுதான் இருக்கிறதுல லேட்டா வேகு. கத்திரிக்காயெல்லாம் ஒரு ஆவியில் வந்துரு. ஆமா இது மட்டும்தான். சக்கரை மாட்டை வெந்துருச்சுங்க. சூப்பரா வெந்து போச்சு எல்லாமே. முள்ளங்கி வெந்துருச்சுன்னா எல்லாமே. ஆமா இதுக்கு மேல வந்தா கயக்காயின்னு போயிடும். கணக்கா இருந்தாத்தான் எடுத்து கடிச்சுங்கிற அளவுக்கு நல்லா இருக்கு. ஆஹா இந்த கோயில் குண்டால அவ்வளோ பெரிய குண்டால வேகும்ல அது மாதிரி. கோயில் சாம்பார்னா இதுதான் கோயில் சாம்பார். இப்படியே அத்தை அடுப்பு ஆஃப் பண்ணிட்டாங்க. கீரை வெந்து போச்சு சீக்கிரம் ஒரு ஆவியில். அப்புறம் காயெல்லாம் கொஞ்சம் லேட்டா தானே என்றதும் முடிஞ்சு நானும் ஆஃப் பண்ண போறேன். அவ்வளோதான். அவ்வளோதாங்க. இனிமேல் இதை கொண்டு போய் இறக்கி வச்சுட்டு கடையில் பார்சல் வேலையெல்லாம் இருக்குங்க, பண்ணிட்டு வந்து தான் சாப்பிட்ணும். இனி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க. சரி எடுங்க போகலாம். கொண்டு வச்சுட்டு